நிச்சயம் முறையாகாது அல்லவா? ஹர ஹர மகா தேவா, ஹர ஹர மகா தேவா. குருதேவா, மகாதேவர் வந்து கொண்டிருக்கிறார். அற்புதம்! மகாதேவர் இங்கு இன்று வந்துவிட்டால் பிறகு அவரால் எங்கும் செல்ல இயலாது. ஹர ஹர மகா தேவா, ஹர மகா தேவா, ஹர ஹர மகா தேவா, ஹர ஹர மகா தேவா. ஹர ஹர மகா தேவா. மகா தேவா. மகா தேவா. கூறு, நீ வேண்டும் வரம் யாது? கஜாசுரன் கேட்கவிருக்கும் வரத்தில்தான் சுக்கிராச்சாரியரின் சதித்திட்டம் என்னவென்று நமக்கு விளங்கப் போகிறது. மகாதேவா, முதலில் எனக்கும் உங்களுக்கும் இடையில் நடக்கும் இந்த பேச்சுவார்த்தை வேறு யாருக்கும் கேட்காது என்று உறுதி தாருங்கள். இன்று இந்த உரையாடல் ஒரு சிவபக்தனுக்கும் சிவனுக்கும் இடையேதான் நிகழும். இதனை யாரும் கேட்கக்கூடாது, யாரும் பார்க்கக்கூடாது. கருணை புரியுங்கள் மகாதேவா.
இல்லை, அவ்வாறு கூறாதே மகனே. இதற்கு நாம் வேறேதும் மார்க்கத்தை கண்டறியலாம். இந்த பிரச்சனைக்கு என் மரணமே தீர்வு. நான் செல்ல அனுமதியுங்கள். இல்லை, அவ்வாறு கூறாதே மகனே, நான் அனுமதிக்க மாட்டேன். குருதேவா, மகாதேவர் பிரபஞ்சத்தில் இல்லாவிட்டால் பிரபஞ்சமே அழிந்து விடுமா என்ன? நிச்சயம் இல்லை அசுரமாதா. சிவன் உருவாக்கிய இப்பிரபஞ்சம் அழிவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் சீர்குலைய வாய்ப்பிருக்கிறது. இந்த பிரளயத்திற்கு பிறகு என்ன எஞ்சி இருக்கிறதோ அதில் அசுரர்களின் ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். சிவன் உருவாக்கிய பிரம்மாண்டத்தை நான் காப்பாற்றுவேன். மகாதேவர் எங்கிருக்கிறார் என்று கஜாசுரன் நிச்சயம் கூற வேண்டும். அவனது பதில்தான் இவ்வையகத்தை காக்க வல்லது. கஜாசுரா! என் கையை விடுங்கள் தாயே. ஆதிசக்தி என்னை அழைக்கிறார்கள். மகன் மரணத்தை தழுவச் செல்கிறான் என அறிந்த பிறகும் எந்த தாயால் அமைதியாக இருக்க முடியும்? நான் உயிரோடு இருக்கும் வரை சிவனால் பிரபஞ்சத்திற்கு வர இயலாது. இப்பிரபஞ்சத்தை சமநிலைக்கு கொண்டு வர சக்திக்கு அவர்களது சிவன் தேவை. அதற்கு நான் இறக்க வேண்டும். வேண்டாம் மகனே. நான் நன்கு அறிவேன் தாயே. இந்த பிரபஞ்சத்தின் நலனுக்காக தங்களது தாய்மையை, தங்களது தன்னலத்தை நிச்சயம் மறப்பீர்கள் என்று. என்னை பாருங்கள் தாயே. எனது சிவனின் இந்த பிரபஞ்சத்தின் நிலைமையை பாருங்கள். நான் செல்ல அனுமதித்தாருங்கள். அவ்வாறே மகனே. எனது தாய்மை என்ற தன்னலத்திற்காக பிரபஞ்சத்திடமிருந்து மகாதேவரை பறிக்க இயலாது. செல் மகனே. தாயே, இந்த இறுதி சந்திப்பில் நான் தங்களிடம் ஒன்று விரும்பி கேட்கிறேன். எனது இறப்பிற்கு பிறகு என்னை தகனம் செய்து அந்த சாம்பலை சிவன் மீது தூவுங்கள். இறந்த பிறகும் நான் என் சிவனோடு லயிக்க வேண்டும். அதுவே என் பாவத்திற்கான பிராயச்சித்தம். கஜாசுரா, நீ எங்க இருக்கிறாய்? தாயே, தங்களை நான் எதிர்க்கப் போகிறேன். அதற்கு முன்பாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்களோடு யுத்தம் புரிந்து உங்களது கோபத்தின் அக்னியில் எரிந்து சாம்பலாக போகிறேன். சிவனை என் இருதயத்தில் இருந்து வெளிக்கொண்டு வர இது மட்டுமே ஒரே மார்க்கம். கஜாசுரா, உனது இந்த தியாகம் காலத்திற்கும் இவ்வையகத்தோரால் நினைவு கொண்டிருக்கப்படும். மேலும் நான் புறம் வந்து உனக்களிக்கவிருக்கும் வரமானது என்றென்றும் உன்னை என் பெயரோடு இணைக்கப் போகின்றது. தேவி பார்வதி, கஜாசுரன் இங்கிருக்கிறான். கஜாசுரா, நீ உண்மையான சிவபக்தன் அல்லவா? பிரபஞ்சத்திலிருந்து சிவனை உன்னால் எவ்வாறு விலக்க இயலும்? மகாதேவர் எங்கிருக்கிறார்?
தாங்கள் பிரபஞ்சத்தின் ஆதி சக்தி, ஆனால் பலகீனமாக உள்ளீர்கள். சக்தியற்றவராக உங்களுடைய கணவர் எங்கிருக்கிறார் என்று என்னிடம் கேட்கிறீர்கள். உங்களிடம் உண்மையில் சக்தி இருந்தது என்றால் இந்நேரம் தாங்கள் என்னிடம் யுத்தம் புரிந்திருப்பீர்கள். ஆனால் நான் மற்றவர்களைப் போல் அல்ல. ஆதிசக்தி ஆவேன். நீ வணங்கும் இறைவனின் மனைவி. அவ்வாறென்றால் நான் உனக்கு அன்னைக்கு நிகரானவளாவேன். ஆகையால் தான் நான் என் பலத்தை பிரயோகிக்கவில்லை. உன் முன்னே எனது அன்பை பிரயோகிக்கிறேன். கூறு கஜாசுரா, மகாதேவர் எங்கிருக்கிறார் என்று கூறு. அசுரர்களான நாங்கள் அன்பாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறோமா? எப்பொழுதும் இல்லை. செல்லுங்கள், அதை கூற இயலாது. சென்று தேடுங்கள். மகாதேவர் இல்லாமல் பிரபஞ்சத்தின் நிலை என்னவென்பதை நீ காண்கிறாய் அல்லவா?